அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை மக்காவில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த பிரச்சாரத்தை அங்குள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கிடையே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றபடி, இன்ன அவ்வல பைத்தின் உதுகல் இன்னாசி லல்லதி பி பக்கத்த முபாரகா, இன்ன அவ்வல பைத்தின் உதுகல் இன்னாசி லல்லதி பி பக்கத்த முபாரகா. முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் பக்கா என்ற அந்த மக்காவில் கட்டப்பட்ட ஆலயம்தான் என்று சொல்கின்றான். அந்த ஆலயம் அமைய பெற்றிருக்கக்கூடிய மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பள்ளியில் தொழுவதற்கு அனுமதி கிடையாது. அவர்கள் தொழ சென்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அங்க எதிரிகளால் தொந்தரவுகள் இருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதா செய்கின்ற போது ஒட்டகத்தினுடைய கருப்பையை மேனியில் தூக்கி கொண்டு வைத்தார்கள். அந்த பாரத்தை அவர்கள் தாங்க முடியாம சஜதாவில் இருந்து எழுந்திருக்க முடியாமல் தவிக்கின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அதை அகற்றி விடுகின்றார்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த சோதனையை சந்தித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து கிளம்பி விடுகின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் இருந்து அவர்களுக்கு அனுமதி கிடைக்கின்றது ஹிஜ்ரத் செய்வதற்கு. அப்போ நல்ல நடுநிசி வேலை, பகல் பொழுதுல உச்சி வெயில். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிற்கு வர்றாங்க. அப்படி வரக்கூடிய அந்த வேளையில் இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் வருகின்றார்கள்? அவங்க மாலையில் வருவாங்க. அப்போ இப்போது ஏன் வருகின்றார்கள் என்று அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு நெருக்கடி, ஒரு அவசர செய்தி, இதன் காரணமாகத்தான் அவர்கள் வரலாம் என்று வீட்டில் உள்ளவர்கள் முடிவு செய்து கொள்கின்றார்கள். உள்ள வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அஹ்ரஜ் மன் இந்தக்க, வீட்டில் உள்ள ஆள்லாம் வெளியில போக சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் வீட்டில் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, அந்நியஸ்தர்கள் யாரும் கிடையாது என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று சொன்ன உடனே அவங்க கிளம்பி போறாங்க. இந்த இருக்கின்றது 2 வாகனங்கள், இதுல ஒரு வாகனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு புனித பயணம். அதுல எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும், அதற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு காசுக்கும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலி உண்டு. போகின்ற வழியில் மரணித்து விட்டால் அவருக்கு மிகப்பெரிய சிறப்பான ஒரு அந்தஸ்து மறுமையில் கிடைக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட அந்த பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலவசமாக இனாமாக அந்த ஒட்டகத்தை, அந்த வாகனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. பிஸ்ஸமன், காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ முதல்ல அங்கிருந்து கிளம்பும் போது காசு கொடுத்து வாங்கி கொண்டு அந்த பயணம் தொடர்கின்றது. அவங்க குகையில தஞ்சம் அடைகின்றார்கள். பெரிய ஒரு வரலாறு. மதீனாவுக்கு எல்லை உள்ள வந்தாச்சு. வந்த உடனே அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வரவேற்கிறதுக்கு ஒரு கூட்டமே காத்திருக்கின்றார். மாடி மேலெல்லாம் நின்று பார்க்கின்றார்கள். அன்றைக்கு உள்ள அந்த வீடுகள் உள்ள அமைப்புல இருந்த அந்த மாடிக்கு மேல நின்று முதல்ல ஒரு யூதர் தான் பார்த்து, இதோ உங்களுடைய தலைவர் வந்துட்டாரு என்று சொல்றாங்க. மக்கள்லாம் போய் பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய மக்கள்லாம் அபூபக்கர் தான் ரசூலுல்லாஹ் நினைச்சுக்கிட்டு போய் அவங்கள போய் வாங்க, நல்லா இருக்கீங்களா இப்படி விசாரிக்கிறாங்க. இப்ப நாம இந்த மாதிரி இப்ப இங்க உள்ள கூட்டத்தில் இருந்த லப்பைமார்கள் நம்ம அவரை வச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ளவனா பேர் வாங்கலான்னு வைங்க, நீ உருப்படுவியா? நீ என்ன வச்சுக்கிட்டு நீ உன்னை மேல தூக்கலான்னு பாக்குறியான்ட்டு அங்கேயே கிளம்பிடுவானு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க பேசாம அமைதியா இருக்கிறாங்க. ரசூலுல்லா தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை முறை அப்படிதான் இருந்துச்சு. வெளியில இருந்து யாராவது வந்தார்கள் என்றால் ஐயுக்கும் முகம்மது, இந்த சபையில முகம்மது யாருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி பெரிய தலப்பா, பெரிய ஜிப்பா பார்த்த உடனே இவர் தான் பீர்சாதா அப்படிங்கிற மாதிரிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை கொடுக்கல. ரொம்ப எளிமையான ஒரு தோற்றம். அப்ப இதுல உள்ள அந்த சஸ்பென்ஷன் உடையனும் இல்லை. யாரு அல்லாஹ்வுடைய தூதர், யாரு அபூபக்கர், அபூபக்கர்லானவர்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்க தான் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வெயில் அடிக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு துண்டை விரிச்சு ரசூலுல்லாவுக்கு அவங்களுக்கு கொடை மாதிரி பிடிக்கிறாங்க. அப்போதான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று விளங்கிக் கொள்கின்றார்கள். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தெரிந்த பிறகு அங்க இந்த இடத்துல முதல்ல தங்கினாங்களோ அங்க ஒரு 20 நாள் இருக்கிறாங்க. அங்க ஒரு பள்ளியை நிர்மாணிக்கின்றார்கள். அதை முடித்து விட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க. அந்த பள்ளிக்கு தான் இன்றைக்கு பெயர் மஸ்ஜிதுல் குபா. மதீனாவிற்கு சென்றோம் என்று சொன்னால் அங்க போய் தொழுவது சுன்னத்து. அப்போ அந்த பள்ளியை முதல்ல கட்டி முடிக்கிறாங்க. அது தொடர்பான வசனம் இருக்கின்றது, சொல்வதற்கெல்லாம் நேரம் இல்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி இன்னும் உள்ள வர்றாங்க. உள்ள வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாகனம் ஒரு இடத்துல படுத்து கொண்டது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அது இன்ஷா அல்லாஹ் ஹாதல் மன்சில், இதுதான் நாம தங்கக்கூடிய இடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போது அதை விசாரிக்கிறாங்க, இது யாருக்குள்ள இடம், என்ன இது என்று விசாரிக்கின்ற பொழுது அவங்க சொல்றாங்க, 2 அநாத பிள்ளைகள் சஹலு சுஹைல் 2 பேர்களுக்குரிய இடம். 2 பேர்களுமே அனாதைகள். அவங்க அசாத் இப்னு ஜுராரா என்பவருடைய கட்டுப்பாட்டில் வளர்ந்துகிட்டு இருக்காங்க என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பேரையும் கூப்பிடுறாங்க, வாங்க என்று கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த இடத்தை எனக்கு கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இறை தூதருக்காக வேண்டி உயிரையே அர்ப்பணம் செய்யக்கூடிய மக்கள் அவங்க எடுத்துக்கங்க அல்லாஹ்வுடைய தூதரே என்று அந்த 2 பிள்ளைகளும் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காசு கொடுத்து தான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பல் நஹபுஹு லக்க யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இதை உங்களுக்கு அன்பளிப்பாகத்தான் தருவோம் என்று சொல்கின்றார். காசை வாங்கிக்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காசை கொடுத்து அந்த இடத்தை வாங்குறாங்க. அதுதான் மஸ்ஜிதுன் நபவி. மஸ்ஜிதுன் நபவி ஹிஜ்ரத்துள்ள பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வாகனத்தை விலைக்கு வாங்கிட்டாங்க. இங்க பள்ளியினுடைய அந்த பரக்கத்து கிடைக்க வேண்டும், அதனுடைய நன்மை கிடைக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க, மன்பனா லில்லாஹி பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, யாரு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு இறை இல்லத்தை, பள்ளிவாசலை எழுப்புகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு மர்மையில ஒரு பள்ளிவாசலை அல்ல, ஒரு வீட்டை, மாளிகையை அவருக்கு அளிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ பள்ளிவாசலுக்கு என்று ஒரு இடத்தை வாங்குகின்றோம் என்று சொன்னால், அதற்காக வேண்டி காசு கொடுக்கின்றோம் என்று சொன்னால், நாளைக்கு மர்மையில சுவனத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு மாளிகை நமக்கு அளிக்கப்படுகின்றது. பைபாஸ் ரோடு இருக்குல்ல, அங்க பைபாஸ் ரோட்ல பஸ் ஸ்டாண்டு வரும், நமக்குலாம் தெரியாது. தெரிஞ்சா நம்மளும் ஏதாவது கொஞ்சம் அன்றைக்கு வாங்கி போட்டிருக்கலாம். நம்ம பாப்பமார்கள்லாம் போயிட்டாங்க, குறை சொல்வதற்கு இல்லை, இருக்கிறத பூரா வித்து தொடச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போட்டு போனவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு என்ன பார்த்தா ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு கோடி கணக்கில் ஓவர் நைட்ல உபாமா அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மெல்லாம் உப்புமாவை தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் நாடினால் அவன் பறக்கத் செய்வான், அவனுடைய அருட்கொடையில உள்ளது. அவன் என்ன பார்க்கணும் இல்லை, உலகத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை வாங்கி போடுறதுனால அதனுடைய மதிப்பு எங்கேயோ போய் நிற்கின்றது. இங்கேயே உலகத்திலேயே நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த வரலாறு, புது பஸ் ஸ்டாண்டு இடத்துல உள்ள அந்த வரலாறை சொல்லும் போது குறிப்பிடுறாங்க, அதாவது
இந்த இடத்துல வித்துட்டு சில பேர் கிராமத்தில் போய் வாங்கிக்கிறங்க. இப்போ அவங்கெல்லாம் ரொம்ப வைத்தறிச்சல இருக்காங்க, இந்த வேலை செய்தோம். அப்போ இந்த நாம என்ன கேட்கிறோன்னா, எத்தனை லெப்பமார்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எப்பா இந்த மாதிரிலாம் விற்காதீங்க, வித்துட்டா உங்களுக்கு பின்னால நீங்க வருத்தப்பட்டு வைத்தறிஞ்சிட்டு கிடப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இல்ல அந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் யாருக்கும் சக்தியும் இல்லை, அறிவும் கிடையாது, வர்றதை முன்கூட்டியே சொல்றதுக்கு. அப்ப அதனால இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய ஒரு விலை கிடைக்கின்றது என்று சொன்னால் மர்மையினுடைய அந்த விலை எப்படிப்பட்டது? லமௌது சௌத்து அஹதிக்கும் ஹைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் இருக்கின்றதே சுவனத்துல, இந்த உலகத்தை விடையும் உலகத்துல உள்ள எல்லா பொருட்களையும் காட்டிலும் சிறந்தது அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்கின்றதே அது ஒரு சதுர அடி, அவ்வளவு போதும். சாட்டை வைக்கிறதுக்கு என்ன பெரிய அளவுல நம்ம குதிரை லாயம் மாதிரி இடமா தேவை கிடையாது, ஒரு சதுர அடி போதும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அப்போ அதற்கு அந்த மக்கள் அந்த அளவிற்கு மரியாதை கொடுத்தார்கள். சுவனம் என்று சொன்னால் அது அப்படியே அவர்கள் சும்மா ஒரு பயானுக்குள்ள சுவையாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. எப்படி இருந்தாங்க சோனத்தை பற்றி சொல்லும் போது, பத்ரு போர்க்களம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வர்றதுக்கு முந்தி யாரும் உள்ள இறங்கிறாதீங்க என்று சொல்றாங்க. அப்போ அங்க ஒரு நபி தோழர் உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க அந்த களத்துல நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வர்றாங்க, கையில உள்ள ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் செய்தி சொல்றாங்க, அந்த அவங்க இந்த காலத்து இராணுவம் மாதிரி பெரிய அளவுல சம்பளம்லாம் கிடையாது, போர்க்களம் வந்துவிட்டால் அதுல சாவு இருக்கும், ஆனா சம்பளம் ஒண்ணு கொடுப்பான். வந்துட்டாலும் வேலை முடிஞ்சு ரிட்டையர்டு வந்துட்டாலும் அவனுக்கு சம்பளம் கிடைக்கும். இப்போ கூட நீங்க இந்த பகுதியில் பார்த்துக்கலாம், ஓய்வு பெற்ற மிலிட்டரி இராணுவத்தில் இருந்தவர் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான். கார் ஜீப் அப்படி பொலிரோ போகுது, அந்த அளவுக்கு காசு வந்துகிட்டு இருக்கு. அப்ப இராணுவம் என்று சொன்னால் இன்றைக்கு மது உண்டு, மாது உண்டு, அப்படி வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அன்றைக்குள்ள உணவு அவங்களுக்கு போர்க்களத்துல பேரிச்சம்பழம் தான். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கூமு இலா ஜன்னத்தின், நீங்க சோனத்தின் பக்கம் விரைந்து நில்லுங்கள், மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்றாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார்த்தையை கேட்டு அவரு, அப்பப்பா அந்த மாதிரியா, என்னப்பா நீ என்ன ஆச்சரியப்படுறீ என்ன என்று சொல்ல அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. ஒண்ணும் இல்ல அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கும் அதுல பாக்கியம் கிடைக்கணும் நான் நினைக்கிறேன், அதுல உள்ள ஒரு ஆளாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று சொன்ன உடனே அப்ப என்ன செய்யறாரு, சாப்பிட்டு கொண்டு இருந்த அந்த பேரிச்சம்பள பைய அப்படியே தூக்கி போடுறார். ஏன்னா குமு இலா ஜன்னத்தின் அருளுக சமாவாத்து வல்லரவு சாரியூ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாவம் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அப்போ விரைந்து செல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. நான் இருக்கிறது சில நொடிகள் தான், சில நொடிகள் தான். அப்போ அந்த நொடிகள்ல இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏசி கோச்சில் போறோம், அப்படி போகும்போது வெயில் வண்டி நிக்குது, நாம வெளியில நிக்கிறோம். அப்படி நிக்கின்ற அந்த வேலையில 5:10 வண்டி எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா 5 மணிக்கே உள்ள போய் உட்காந்துரும். அல்லது 1 மணிக்கு வண்டி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, 12:40 உள்ள போய் உட்கார்ந்துக்கிறோம். ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த குழு ஏசி. அப்போ இந்த ஏசி அனுபவிக்கிறதுக்கு உலகத்துல வெளியில நிக்க மாட்டேங்கிறான். அத மாதிரி உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸ அப்படியே அர்த்தம் செய்தார்கள். அவங்க சொல்றாங்க, லயின் ஐது ஹத்தா ஆக்குல தம்ராத்தி ஹாதி, இந்த பேரித்தம்பளங்களை
சாப்பிடக்கூடிய அளவிற்குள்ள நேரத்தை, கால அவகாசத்தை நான் எடுத்துக்கொண்டு உலகத்தில் வாழ்ந்தேன் என்று சொன்னால் இன்னஹால ஹயாத்துன் தவீலா, அது நீண்ட வாழ்க்கையாகும். சில நிமிட துளிகள் கூட நான் எடுத்தேன் என்று சொன்னால், தாமதித்தேன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு நற்செய்தியை சொன்ன பிறகு தாமதித்தோன் என்று சொன்னால் அந்த அவகாசம் நீண்ட அவகாசம், நீண்ட வாழ்நாள், அந்த மாதிரி உலகத்துல வாழ்ந்ததா இருக்கக்கூடாதுன்னு உள்ள போறாரு, கொல்லப்படுறாங்க. இன்னால் இல்லாயும் நாளைக்கு ராஜுவும் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு பாருங்க. அப்ப அந்த அடிப்படையில நாமும் இந்த சுவனத்தை உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையினால கடந்த காலத்துல உள்ளதை விட நாம கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்கோம். ஏன்னா ரமலான் மாதத்துல 2 மணிக்கு எழுந்திருச்சு வரோம். 2 மணிக்கு என்று சொன்னால் 1:30 மணிக்கு நம்ம ஆயத்தமாகணும். அப்படி ஆயத்தமாகி வர்றோம இவங்க கொடுக்குறாங்களே ஒரு அற்ப பிஸ்கட்டு, அதே போல ஒரு சாயா, இதுக்காக வேண்டியா அங்கிருந்து கிளம்பி வர்றோம்? கிடையாது. இவங்க பல இடங்கள்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்ம ஆட்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனம், மொஹல்லாவில் கடந்த காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, பள்ளியை விட்டு வெளியே துரத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, நம்ம பள்ளியில் எல்லா தொழுகையும் முடிச்சுட்டு சங்கையா அங்கே போய் சாப்பிட்டு போயிட்டு போறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ 1 மணிக்கு 2 மணிக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன எதிர்பார்ப்பு? நம்மள்ட்ட அந்த எண்ணம் வந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அது ஒரு விரிவாக்கம் பெற வேண்டும். ஒரு குறுகிய வட்டத்தில் தான் நிற்கிறது, குறுகிய வட்டத்தில் தான் நிற்கிறது. இப்போ இன்றைக்கு நமக்கு போர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டா எல்லாரும் வாங்க இல்லை அப்படின்னா, கைகால் முடமானவங்க, வயசானவங்க, கைத்தடி ஊன்றி நடக்கிறவங்க, இந்த மாதிரியான பெரியவங்க, இவங்களுக்கெல்லாம் கடமை கிடையாது. புரியுதா? நீங்களும் போருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம் முடியாது. புரியுதா? இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம கூப்பிட்டோன்னு வைங்க, நீங்களும் வரத்தான் சொல்லணும். செண்டால பாவி, இனி எங்கடா பிடிச்சி தள்ள போறேன், நானே நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பஞ்சாயத்து ஆயிரும். அவன் அன்றைக்கு அந்த மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, இன்றைக்கு நமக்கு இப்படி சொல்லப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் நாம எப்படி எடுப்போம்? இளைஞர்கள் தான் முதல்ல அந்த பக்கம் ஓடுறதுக்கு நிற்பான். நல்ல வேளை முதல்ல சொல்லிட்டாரு போருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப அதனால நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு உண்டான வேலையை தான் பார்ப்பாங்க. சோனம் என்பது நமக்கு இந்த அளவுல தான் இருக்கின்றது. அதான் நம்மளை காப்பாற்றணும். இந்த நாட்டில் போர் இல்லாம சங்கையா நம்மளும் போய் சேர்ந்தாரணும். அப்படிதான் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் வந்த மாதிரி தான் சொல்றாங்க, வந்தா சந்திச்சுக்கிறோம், புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது. அப்ப இப்படி விளங்கியிருந்தார்கள், இப்படி விளங்கியிருந்தாங்க. அப்ப அத மாதிரி நாமோ சுவனத்தை இப்படி அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அர்த்தம் என்று சொன்னால், யாரு இந்த உலகத்துல பள்ளிக்காக வேண்டி ஒரு இடத்தை கொடுத்து காசை கொடுத்து கட்டி கொடுக்குறாங்களோ, அல்லாஹ் அவருக்கு சோனத்துல ஒரு இடம் கொடுக்குறான், மாளிகை கொடுக்குறான் என்று வார்த்தையில அர்த்தம் செய்யறது இல்லை. கையில காசை கொடுத்து இதுதான் அர்த்தம் என்று சொல்லக்கூடிய அளவுல நம்மள்கிட்ட பக்குவம் வர வேண்டும். அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை தருவதற்கு நாமோ இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இது என்ன கேட்டா, மறுமைக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு முதலீடு. மறுமைக்காக வேண்டி இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் இருக்கின்றதே, அது வெறும் தொழுகைக்காக மட்டுமுள்ள ஒரு பள்ளிவாசல் கிடையாது. மஸ்ஜித் நபவி அதுதான் நீதிமன்றமாக இருந்தது. எத்தனை வழக்குகள்ல ரசூலுல்லாஹ் அங்கிருந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதுதான் இராணுவ முகாமாகவும் இருந்தது மஸ்ஜித் நபவி. வெறும் ஓலை கொட்டகை தான், வெறும் ஓலை கொட்டகை தான். அதுதான் இராணுவ முகாமாக இருந்தது, நீதிமன்றமாக இருந்தது, அதுதான் சிறைச்சாலையாக இருந்தது. சுமாமா என்ற ஒரு நபித்தோழரை கைது செய்துட்டு வர்றாங்க, கட்டி போட்டிருக்கிறாங்க. ஒரு 3 நாள் கால அவகாசம் என்று நினைக்கின்றேன். அப்போ ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, அவங்களும் பதில் சொல்றாங்க. நீண்ட ஹதீஸ். கடைசியில ஒரு தடவை அவிழ்த்து விடும்போது போறாங்க, ஒரு குட்டையில போய் குளிச்சுட்டு வர்றாங்க. கையை நீட்டுங்க, நான் இஸ்லாத்திற்கு வருகிறேன் என்று அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நுழைஞ்சிட்டாங்க. அங்க உள்ள அந்த நபித்தோழர்களுடைய அந்த செயல்பாடு அவரை கவர்ந்து விடுகின்றார். அப்போ ஒருவர் இஸ்லாத்திற்கு வர்றார், ஒருவர்
இஸ்லாத்துக்கு வராரு. அப்ப இத மாதிரி ஒரு பள்ளிவாசல் என்பது இப்ப மற்ற இடங்கள்ல நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சலசலப்பு இருக்காது, கலகலப்பும் இருக்காது. தொழுது முடிச்சிட்டா 2-3 வயசானவங்க அங்க உட்கார்ந்து இருப்பாங்க, லொக்குன்னு இருமிக்கிட்டு அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அதுதான் பள்ளிவாசல். இப்ப நம்முடைய பள்ளிவாசல் அமைப்பு முறை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் எப்போது பார்த்தாலும் ஜனரஞ்சகமாகவே இருக்கும், மக்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக அமைந்திருக்கின்றது. இப்ப நாம் அந்த கொள்கையை ஆரம்பத்தில் சொல்லும் போது கடுமையான எதிர்ப்பு. அது என்ன ஆச்சுன்னா முதல்ல 1985 அல்லது 86 நினைக்கிறேன், மே மாசத்துல நஜாத் பத்திரிக்கைன்னு ஒண்ணு வந்துச்சு. அதுல இரவு தொழுகை 8 ரக்காத்துக்கள் அப்படின்னு எழுதணும். அது ரமலான் மாதம் தான் நெருங்கி, ரமலான் மாதம் தான் நினைக்கின்றேன். தொழாதவன்லாம் கிளம்பிட்டான், தொழுகையை குறைச்சிட்டாங்க நஜாத்காரன். அவனுக்குள்ள அக்கறையை பாருங்க, ஜமாத்துல தொழுகை இருக்கு, அவன் என்னன்னா இவன் யாரு, அப்ப இவன் ரொம்ப பயங்கரமான RSS விட ரொம்ப கொடுமையாவெல்லாம் நம்ம பார்த்தான். அப்ப அது அந்த தொழுகை முறையெல்லாம் மக்கள் பார்த்த பிறகு சரிதான் என்று சொல்லி இப்போ எல்லா பள்ளிகளும் நிரம்பி வழியுதா இல்லையா, இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒருவர் நேர்வழி பெறுவதற்குரிய ஒரு கேந்திரமாக, ஒரு மர்க்கஸாக, ஒரு மையமாக இருக்கின்றார். அப்போ ஒரு ஆள் திருந்தினால் என்று சொன்னால் அதற்குரிய நமக்கு நன்மை வரவைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் மேலப்பாளையத்தில் உள்ள ஒரு நிலைமை என்ன தெரியுமா, அது வெளிநாட்டிலிருந்து வருவாங்க, வந்தா ஏதாவது ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிக்கிறது இருக்கிறது, சில பிரச்சனைகள் ஏற்படும். CBI-லிருந்து வந்துட்டான், அவ்வளவுதான், துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடிட்டு போயாச்சு. ஏதோ ஒரு அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்ப இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போதுதான் மஸ்ஜித் ரஹ்மான் நிர்மாணிக்கப்பட்டது. அதற்கு ஒரு இடம் ஒன்று வாங்கப்பட்டுச்சு. அதுக்கு கடனா ஒரு இடத்துல வாங்கி இடத்தை வாங்கிட்டாங்க. கடனை அடைக்க முடியல. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டில் இருந்தேன். அப்ப நம்ம இந்த வேலையை செய்வோமே என்று சொல்லி நான் முடிச்சிட்டு திரும்ப வர்றதுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சரி, அந்த பணியில இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அதுல இருந்து எனக்கு என்ன சம்பளம் தந்தாங்களோ அந்த சம்பளத்தை அதுல இருந்து எடுத்துக்கிறேன். யாரும் அப்போ நிர்வாகி இங்கிருந்து கணக்கு வழக்கு அதெல்லாம் ஒன்றும் காட்ட வேண்டிய நிலையெல்லாம் கிடையாது. ஊரா போறேன் மஸ்ஜித் ரஹ்மானுக்காக வேண்டி. நம்ம என்னுடைய முதிர், என்னுடைய பொறுப்பாளர், எங்கனாலும் போய்க்கப்பா நின்று அப்படி ஒவ்வொரு இடமா போய் காசு வாங்கிட்டு வரும் பொழுது கடைசியில ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, சம்பளத்தையும் வந்த வசூலையும் கணக்கு பண்ணி பார்த்தா ஒண்ணுமே தேர மாட்டாங்க. ரியாத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து யாரும் இல்லை, கண்ணீர் விட்டு அழுகுறேன். நான் என் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்கலாமே, நான் ஏன் இந்த வேலையில இறங்கினேன்? ஒரு சல்லி காசு சம்பளத்துக்கு தானே தெரியும், சம்பளம் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ரொம்ப மனசு நொந்து போய் அந்த சந்தர்ப்பத்தில் தமாம் என்ற ஒரு ஊருக்குல, ஏற்கனவே அங்கதான் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடம், அந்த ஒரு பள்ளியில அந்த இமாமும் அவரு, அதாவது அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படியும் கொடுத்துருவோம், துவாவும் செய்துக்கிட்டு அரைமொழியும் துவா செய்துக்கிட்டு இருக்கேன், நம்ம மக்களும் துவா செய்யறாங்க. அப்போ இருந்த மக்கள். அப்ப அங்க உள்ள இமாம் அவரு நம்ம ஊர்ல உள்ள ஒரு துணை இமாம், அவரு ஹஜ்ஜிக்கு போறார். அப்ப அவர் சொல்றாரு, நீ போயிட்டா அங்க, அவர் 2 வேளை 3 வேளை தான் வருவார், பெரிய தலைமை இமாம் அவர். நம்ம நீ போயிட்டா அங்க யார் தொலை வைப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்க எங்களை தொழுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ என்ன பார்த்துட்டு ஷம்சு வந்தா தொலை வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. அப்போ நான் அவர்கிட்ட போய் சொல்றேன், நான் ஒரு 2 நாள் 3 நாள் தான் நிற்பேன் அப்படின்னேன். பரவாயில்ல அப்படின்ட்டார். சான்ஸு கிடைச்சி அசரு லொகரு இந்த மாதிரி பக்திகள்லாம் தொலை வச்சேன். மெதுவா அவர்கிட்ட மஸ்ஜித் ரஹ்மான் ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்கோம், இடம் வாங்கியிருக்கோம், கட்ட போறோம், அந்த இடத்துக்கு கடன் கொடுக்கறதுக்கு வக்கில்ல வகை இல்லை, ரொம்ப மேலப்பாளையம் ஷிர்கில் நிரம்பி வடியுது அப்படி இப்படின்ட்டு
இதே செய்தியே துணை இமாம் அவர் மேல பழம் தான் அவர்கிட்ட சொல்லுங்கன்னா அவர் சொல்ல மாட்டேங்கிறார். இப்ப எனக்கு என்னன்னா இப்படி சொல்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. அவ அவர்கிட்ட சொல்லிட்டேன். சொல்லி முடிச்ச பிறகு ஒரு அசர் தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் இந்த ஊர்ல இந்தியாவில் கட்ட வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரே சமயத்துல 7000 ரியால் அப்படியே சுருட்டிட்டு எம்மாடி ஆளை விட்டா சரி என்று சொல்லி யாருக்கு அனுப்பணுமோ அந்த பணத்தை அனுப்பிட்டு ரப்புல் ஆலமீனே உனக்கே எல்லா புகழும், இனிமே நான் அந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தாச்சு. பாக்குறோமா, இன்றைக்கு அந்த பள்ளி வந்ததுனால தானே அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதுல என்னுடைய உழைப்பு மட்டும் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். பலருடைய உழைப்பு இருக்கின்றது, பலருடைய உழைப்பு இருக்கின்றது. நான் இந்த விஷயத்தை ஒரு வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அது அந்த பள்ளியை நிர்வகித்திருக்க பிறகு அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை கொடுத்தான். எங்கேயுமே போய் வசூல் பண்ணல. 2 பில்டிங்க்கும் இந்த பக்கத்தில் உள்ள பில்டிங்க்கு ஒரு சகோதரர், இந்த பக்கத்தில் உள்ள பில்டிங்க்கு ஒரு சகோதரர், மொத்தமா முடிஞ்சு. இல்ல இன்றைக்குள்ள சூழ்நிலையில நம்ம எங்க போய் கேட்டாலும் ஒவ்வொரு ஊர்ல பள்ளிக்கு போனாலும் இன்னொரு வந்து நிக்கிறான், காக்கா எங்க ஊர்ல பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை. இப்ப அந்த பள்ளியை கட்டணம் இல்ல, அன்றைக்குள்ள சூழ்நிலை என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், பக்கத்துல பத்தமடையில இருந்து வந்தாங்க, ஏர்வாடியில இருந்து வந்தாங்க, பேட்டையில இருந்து வந்தாங்க, டவுன்ல இருந்து வந்தாங்க, ரஹமத்து நகர்ல இருந்து வந்தாங்க, செய்துங்கநல்லூர்ல இருந்து வந்தாங்க, ஆழ்வார் திருநர் உள்ள மக்கள் வந்தாங்க. ஒரு மர்கஸ் தான். இன்றைக்கு ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். ஒரு பள்ளி வாசல், ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். எந்தெந்த ஊரை நான் பட்டியல் போடுறோம்னா அந்தந்த ஊர்ல எல்லாம் இன்னைக்கு பள்ளிவாசல். பத்தமடையில பெரிய இடம் அவங்க கட்டுறதுக்கு இருக்கிறாங்க. பாருங்க. அப்ப இதனால இந்த பகுதியில இவ்வளவு சொல்றதுக்கு காரணம், உங்கள ஒருவர் முயற்சி செய்தால், மனம் வைத்தார், செல்வந்தரா இடம் வாங்குறதுக்கு. இதுக்கு இந்த இடத்துல மக்கள் எவ்வளவு கூட்டம் வர்றாங்க. சஜதா வைக்கக்கூடிய அந்த மக்களுடைய துவாக்கள், பயானுடைய உரையை கேட்டு திருந்தியவர்கள், குடும்ப வாழ்க்கையில மாற்றம் கண்டவர்கள் எத்தனை பேருக்கு. இணை வைப்புல உள்ளவங்க அதிலிருந்து மீண்டு விட்டால், லையஹதி அல்லாஹ் பிக்க ரஜுலன் ஹைருன் மின் ஹுமரின் நாம், உன்னால் ஒருவர் திருந்துவது இருக்கின்றதே, உன்னிடத்துல மிகப்பெரிய ஒரு சிவப்பு நிற ஒட்டகை இருப்பதை காட்டிலும் சிறந்தது. ஒரு ஆடிக்கார் வச்சிருக்கிற, ஆடிக்காரு இருக்கிறதுல இந்த கார் தான் பெரிய காரா இருக்கு நமக்கு தெரிஞ்சு. அவன் அந்த காரை விட சிறந்தது, அந்த வாகனத்தை விட சிறந்தது ஒரு ஆள் திருந்துறது. அதுதான் இதுல கிடைக்கின்றது. அந்த அடிப்படையில இந்த மர்கஸ் அமைய வேண்டியது இருக்கின்றது. அதனால உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க கொடுங்க. இதுல அதாவது இதுல ஒரு நன்மை மட்டும் இந்த பள்ளியில நடக்கிறது கிடையாது. தர்மம், ஃபித்ரு, சதகா, குர்பானி என்று பலவிதமான நன்மைகளுடைய தொகுப்பு இடமாக அந்த மையம்னா மத்தி. இதை பார்த்தமாக்கும் சலாம் அந்த பக்கம், மஸ்ஜித் ரஹ்மான் அந்த பக்கம், இது ஒரு மைய பகுதியாக இன்றைக்கு ஆயிருக்கு. அதனால இந்த பகுதியில் ஒரு பள்ளிவாசல் தேவை. அதனால என்னுடைய பங்களிப்பு இவ்வளவு என்று ஒவ்வொருவரும் இதற்கு தங்களுடைய அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும். அவன நபித்தோழர் எப்படி சுவனத்தை விளங்கி வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி நாளைக்கு சுவனத்துல நமக்கு ஒரு முன்பதிவு என்ற அடிப்படையில் நாம இதற்கு தானம் செய்வதற்கு, தர்மம் செய்வதற்கு முன் வருவோமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். பள்ளிவாசல்கள் நாம ஏதோ ஒரு சங்கத்து இடம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நாம இந்த பள்ளிவாசலை நிறுவியதற்குண்டான காரணம் எல்லா பள்ளிவாசலையும் துரத்தி அடிச்சான். நாங்க சந்திச்சிருக்கிறோம். இன்றைய தலைமுறை அந்த மாதிரி சந்திக்கல. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு பள்ளிக்கு போயும் ஒரு வழக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது, இருக்கக்கூடிய இமாம்களும் ஷிர்கினுடைய கோட்டை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவங்க தான் இருக்கிறாங்க.
அப்ப நம்ம இணை வைப்பு இல்லாமல் ஏகத்துவ அடிப்படையில் ஒரு பள்ளிவாசல் நிர்மாணிக்கணும். அண்ணல் மசாஜித லில்லா, பள்ளிவாசல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுவும் அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை தவிர்த்து அங்க வேற யாரையுமே நீங்க கூப்பிடாதீங்க. அப்ப ரப்புல் ஆலமீனை மட்டும் அழைப்பதற்காக வேண்டி இல்ல நமக்கு அவசியமே கிடையாது. அந்த பள்ளியில போய் நம்ம தொழுதுட்டு போயிடலாம். முஹித்தீன் சொல்லி கூப்பிடுறான். மஸ்ஜித் ரஹ்மானுக்கு பேர் வைக்கும் பொழுது என்ன பேர் வைக்கலான்னு வரும் பொழுது பல பேர்கள் சொன்னாங்க ரஹ்மான்ங்கிற பேரை வைப்போம் என்று முடிவாச்சு. அவன் மஸ்ஜித் ரஹ்மான்ங்கிற பேரை வச்சுன்னா என்னுடைய அரபி நண்பர் அவரு ஏன் ஷம்சு, மஸ்ஜித் அபுபக்கர், மஸ்ஜித் உமர் சவுதியில் அப்படி இருக்கு, அந்த மாதிரி வச்சா என்ன? இங்க மஸ்ஜித் மொஹியுத்தீன் எல்லா பள்ளியும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது. எந்த பள்ளிவாசல் மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் மண்ணள்ளி போடணும். புரியுதா? இப்படி இந்த பேர்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேரிலேயே அல்லாஹ்வுடைய பேர் துணிக்கணும். அதனாலதான் நம்ம மர்கஸுகள்லாம் மஸ்ஜித் ரஹீமோ இப்படிதான் அமைஞ்சிருக்கு. அப்ப அந்த மாதிரி இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுல இந்த மஸ்ஜிதுல் மதீனாவுக்காக வேண்டி ஒரு சதுர அடி 5000 ரூபாய், 35 லட்சம். இந்த 35 லட்சத்தையும் மக்கள்கிட்ட ஒரே கடந்த காலத்துல அப்படி அழிலாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, முடியாது. அப்ப அதனால ஒரு சதுர அடி என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, சௌத்து மோதி அஹதிக்கும் ஃபில் ஜன்னா ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் இருக்கின்றதே உலகத்தை விடவும் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களை காட்டிலும் சூரியன் சந்திரன் எவ்வளவு பெரிய இடம். இது வரைக்கும் செவ்வாய் கிரகத்துக்கு இங்கிருந்து களத்தை அனுப்புறான், 6 மாசம் போகுது, 6 மாசம் அங்கிருந்து திரும்ப வரும். அவ்வளவு தூரம் இருக்கு. பயணிக்க வேண்டிய நம்மளே எத்தனை இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். தமிழ்நாட்டிலேயே பார்க்காத இடங்களுக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா ஆயுசு முடிஞ்சிடும், அவ்வளவு இடம் இருக்கு. அப்ப இவ்வளவுத்தையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோனம், அதுல நமக்கு ஒரு சதுர அடி, ஒரு முசல்லா, அதாவது ஒருவர் தொழுவதற்குண்டான இடம், அதற்கு 40,000 ரூபாய். நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி மர்ம நினைச்சு சொர்க்கத்தை அந்த நபித்தோழர்கள் எப்படி உணர்ந்தாங்களோ அந்த அடிப்படையில் உணர்ந்து இது வெகு சீக்கிரத்துல அவங்க செலுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதுல நாம் என்று வருகின்ற பொழுது அதை ஓய்க்கிறதுக்கு சாய்க்கிறதுக்கு தௌஹீது மர்கஸ் இந்த இடத்துல வந்துடக்கூடாது என்பதற்கு அது ஒரு கூட்டம் இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு காலத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான இந்த எதிர்ப்புகள் இதையெல்லாம் மிஞ்சி அல்லாஹ்வுக்கு வேண்டி ஒரு ஆலயத்தை எழுப்புறதுக்கு இருக்கிறோம். அதற்காக வேண்டி நீங்க மிகப்பெரிய அளவுல உதவி செய்யுங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.